ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ப்ராட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகேம் ஏ ஃபேமஸ் இன் சோசியல் மீடியா. இதுதான் எனக்கு டாபிக். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கூட 2 பேர் இருக்காங்க, நானும் 3வது ஒருத்தர் புதுசு தான் நானும். ஸோ இதுதான் இந்த சேனலோட முதல் வீடியோ. இந்த டாப்பிக்கில் ஆரம்பிப்போம். இவர் பேர் விசி, இவர் பேர் ஜெய்சன், ஜெய். ஓகே, ஜெய் லிங்கா. லிங்கா அதெல்லாம் லிங்கா எங்க அப்பா பேர் வைக்கிற, அதனால நான் வச்சுக்கிட்டேன். அப்பா தான் பேர் வைப்பாங்க, நீ பேர் வைக்கிற. ஒரு பேர் வைக்கிறேன். ஓகே, இதுதான் இந்த 3 பேர். இவங்க 3 பேரோட ப்ராட்காஸ்ட் தான் இனிமேல் சேனலில் அடிக்கடி வரும், நீங்கள் பார்க்க போறீங்க. சரி, இதுதான் இப்போ டாபிக். ஓகேவா? ஹவு டு பிகேம் ஃபேமஸ் இன் சோசியல் மீடியா. அதுக்குள்ள தலைவர் யோசிக்க ஆரம்பிச்சாச்சு, எப்படி நம்ம இந்த வீடியோ வந்து வைரலா கொண்டு போலாங்க. சொல்லுங்க, உங்களோட எதெல்லாம் பண்ணி இந்த 2024 வச்சுக்கோ, இந்த ஸ்பேஸில் எதெல்லாம் பண்ணி ஃபேமஸாக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். ஓகேவா? ட்ரை பண்ணி வந்திருக்கவங்க பார்க்கலாம், எதெல்லாம் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு முதல்ல பேசலாம்னு நினைக்கிறேன். ஜெய்சா, ஜெய் மோசடியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணு. சரி, ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னா, நம்ம சாஜின்னு ஒருத்தர் இருக்காரு. சாஜி, அவர் என்ன ஃபுல் பேர்லாம் எனக்கு தெரியாது. அவர் என்னன்னா அடுத்த இது ட்ரோல் பண்ணுறது, மெயினாக ட்ரோல் பண்ணுறதே வந்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அது ஃபேமஸாக என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு தான் நிறைய அடி, காப்பிரைட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து மறுபடியும் வந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்னோட பார்வையில். அதாவது நான் டாபிக் விட்டு நீ வெளியே போகிறேன், அது கிடையாது. சரி, ஹவு டு பிகேம் ஃபேமஸ் அப்படி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, என்னெல்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற இதுதான். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்டே இல்லாமல் ஃபேமஸாக ட்ரை பண்ணுறாங்க. நோட் பண்ணியிருக்கியா? கண்டென்ட்டே இருக்காது வீடியோவில், ஆனால் ஃபேமஸாக ட்ரை பண்ணாங்க. கண்டென்ட் இல்லாமல்னா நீ கொஞ்சம் பிளாக் கிடையாது. ஓகே, என்னன்னு நானே சொல்லிடுறேன். கண்டென்ட் இல்லாமல்னா ஒன்றும் இல்லை, கமெண்ட்டில் ஒருத்தன் போய் போடுவான், இதை பண்ணுங்க, டாஸ்க் ஓகேவா? கண்டென்ட்டே இல்லை, என்ன பண்ணுறாலும் அதை பண்ணிடுறது. இது உங்களுக்காக அப்படி கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய அது வந்துட்டு கமெண்ட்லாம் நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். கெட்ட வார்த்தைலாம் எடுத்துருப்பாங்க. அப்புறம் என்ன, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ரொம்ப அண்ணனுக்காக பிரியாணி பண்ணி கொடுங்க, இதை பேச மாட்டேன், பயப்படாத, கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி வந்து வரும். அண்ணனுக்கு வாயில் எடுத்து ஊட்டி விடுங்க, இது மாதிரி தான் வருமா? ஸோ இது வந்துட்டு டாபிக் எல்லாமே டாஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு ரீசெண்டாக வந்து எல்லாமே. இப்போதைக்கு இது ஒரு டைப்பாக போயிட்டு இருக்குது டாஸ்க்குங்கிறது. அது வந்துட்டு ஃபேமஸுங்கிறத தாண்டி அது வந்துட்டு ரொம்ப நாள் ஃபேமஸாக இருக்க முடியாதுல்ல. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கரெக்டாக போகுது. இப்போ ஜிபி முறை எடுத்துக்கவேன், அதுவும் சேம் பேட்டர்ன் தான். இப்போ ஒருத்தன் கமெண்ட் போடுறான்னு வச்சுக்க, பேப்பர் இருக்குன்னு சொல்லுவார், கமெண்ட் போடுறான்னு வச்சுக்க, அதை எடுத்து கலாய்க்கிறது தான் வேலையே. ஓகேவா? அது வந்துட்டு எந்த பேர் நானும் பேருன்ட்டு அவரோட ஸ்லாங்கில் அவர் பேசுகிறாரு. ஓகேவா? அது வந்து ஆடியன்ஸாக அவங்க சைடு என்கேஜிங்காக வச்சுக்கிற ஒரு மெத்தட் இருக்குல்ல. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டென்ட் பண்ணுறாங்க. இப்போ சில பேர் வந்து கப்புள்ஸில் வந்து கண்டென்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஆனால் கேரளாவில் நான் வந்து பார்த்த 2-3 வீடியோஸில் எப்படின்னா, பின்னாடி பாட்டு ஓடிட்டு இருக்கும், சின்ன பிள்ளை வந்து இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து வாய்ஸில் எதுவுமே கொடுக்கல, பின்னாடி பேக்ரவுண்ட்லேயும் வந்து சவுண்டாக இருக்குது. ஆனால் அது ஓரளவுக்கு மைல்டாக அப்படியே போய் ரீச் ஆகுது. ட்ரெண்ட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம வீட்டில் நடக்கிற நார்மல் விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு குழந்தை இருக்குது அந்த மாதிரி இல்லை. இப்போ நிறைய இப்போ கேரளாவில் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க எப்படின்னா நார்மலாக இருக்குது. இப்போ உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து என் குழந்தை வந்து கிளி விட்டு போயிடுது. இது அம்மா, நீ உன்னோட ஒய்ஃப் வந்து ஒதுங்கி நின்று ஏதோ பார்த்துட்டா, அதுக்கப்புறம் இதை எப்படி பழி வாங்கலாம்னு சொல்லி பேக்ரவுண்டில் ஒரு இது யோசித்து அது ஒரு பழி. இது மாதிரி நான் ஒரு கண்டென்ட் பார்த்தேன். அது வந்து சைனீஸ் சேனல் சொல்ல போனால். அவங்க என்னன்னா ஒரு புருஷனும் ஒரு பொண்டாட்டி, சரியா? 2 பேரும் உட்காந்துருவாங்க. டைனிங் டேபிள் தான் அவங்களோட ப்ராப்பர்ட்டியே. ஓகேவா? உட்காந்துட்டு சாப்பாடு இருக்கும்ல, முட்டை தான் மெயின் கான்செப்ட் வச்சுக்கோங்க எல்லா வீடியோலையுமே. முட்டை வந்துட்டு ஒருத்தன் ஒரு பவுலு, அவங்க நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க. இங்கே வந்து முட்டை அதிகமாக இருக்கும், அதை மாற்றி 2 பேரும் இவனுக்கு தெரியாமல் அவங்க எடுத்து சாப்பிட்றது. இதுதான் கண்டென்ட். கரெக்ட். அதுதான் அவங்க வீடியோ ஃபுல்லாக. அவனுக்கு ஒரு முட்டை வச்சிருப்பானா 4 முட்டை வச்சிருப்பான். அதை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, இப்போ இங்கே உனக்கு ஒரு நூடுல்ஸ் வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில். இந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரு 2 முட்டை வச்சுருக்கேன். நான் ஒரு 5 முட்டை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க பாக்ஸில். இங்கே என் பாக்ஸ்லேயும் ஒரு நூடுல்ஸ், அதே நூடுல்ஸ் தான். இங்கே வந்துட்டு ஒரு முட்டை தான் இருக்கும். ஒரு முட்டை தான் இருக்கும். நான் நீ எந்திரிச்சு எங்கேயா போகிறேன்னா, நான் வந்துட்டு இந்த 5 முட்டையை எடுத்து உள்ளே வச்சுட்டு, ஓகேவா,
ப்ராங்க், அதாவது ஏமாத்தி உனக்கு எங்கே போச்சுன்னு தெரியாது, அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணி சாப்பிட்றது, ஏமாற்றி சாப்பிட்றது. ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒரு இது எடுக்க போவா, அந்த நேரம் ஹஸ்பண்ட் வந்து இப்படி பண்ணிடுவான். அந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு பிடிக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அவங்க வந்து பார்க்குறப்ப வந்து நம்ம வச்சோமா இல்லைன்னு மறந்துடுவாங்க. அது சிக்கன் வச்சு பண்ணுவாங்க, வேற முட்டை வச்சு பண்ணுவாங்க. அது சொன்னனால சொல்கிறேன், இது கிள்ளி படத்தில் சப்பாத்தி எடுத்துட்டு பேசுவாங்க அந்த மாதிரியா? கிள்ளி படத்தில் சப்பாத்தி எடுத்து பேசுவாங்க. ஆமாம் அந்த மாதிரி தான். நீங்கள் சப்பாத்தின்னு வைக்கவே இல்லையம்மா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சரி பூரிடா, அது பூரிடா பூரியே சப்பாத்தியோ அதெல்லாம் ஒரே மாதிரி கண்டென்ட். அதுதான் வேற டிஃப்ரெண்ட்லாம் யோசிக்க மாட்டாங்க, ஒரே கண்டென்ட் தான் அப்படியே போயிட்டு இருக்கோம். அது மாதிரி நல்ல வேலை இங்கேயும் போட ஆரம்பிச்சாதான் அவ்வளோதான் முடிச்சு சீடு. ஆரம்பிச்சிருப்பாங்க நமக்கு இன்னும் ரீச் ஆகல, ரெக்கமெண்ட் ஆகாம இருக்கலாம். பார்த்து ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. புதுசா மங்காரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம், ஒருத்தர் நடுவில் உட்கார வச்சு புதுசா ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறோம். வேற கண்டென்ட் திருப்பி விடுறோம். ஆள் நிறையா வந்து மாட்டியிருக்காரு. சரி ஓகே. இந்த மாதிரி அடுத்து இருக்கு. இப்போ அடுத்து இது வந்துட்டு நிறைய செருப்படியெல்லாம் வாங்குற தருணம்லாம் இருக்கு. இப்போ இவன் டிடிஎஃப் சும்மா இருப்பா, எல்லாரையும் அவரை மாட்டிட்டு இருக்காரு. சும்மா இருப்பா, அவரை பத்தி பேசாத. அவரு எங்க போனாலும் வேணுக்குன்னு பண்றானா? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஃபேமஸ்க்காக பண்றானா இல்லை எதுக்காக பண்றாங்க? ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு சைடு கேஷுவலா பண்றான், நான் மாட்டிக்கிறேன். ஏன்னா கேமரா வைக்கிறது அவன் இல்லை. திருப்பதி கோயிலில் லாஸ்ட் நடந்தது அது அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம. ஏன்னா அவன் ஏற்கனவே நிறைய அடி வாங்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல நம்ம கொடுத்தோம். அவன் நார்மலா நம்மளா இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ரொம்ப. ஆனா நம்ம பண்றது தெரியாது, உண்மைதானே? இப்போ நியாயப்படுத்துறதை தாண்டி அந்த வீடியோவை எடுத்து போடும்போது தப்பு தான். அப்பனா போட மஞ்சள யோசித்து இது பண்ணா நமக்கே ஆல்ரெடி ஜெயில் போட்டுட்டு இருக்காங்க, யோசித்து போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஹியூமர் ஏதாவது ஒன்று பண்ணுறோம். ஏன்னா நம்மளும் ரோட்டில் போயிட்டு இருக்கோம், எப்பவும் பைக்கில் சும்மாவே போயிட்டு இருப்போம். திடீர்னு எவனையாவது நமக்குன்னே மைண்ட் வந்து எவனையா இடிக்கிற மாதிரி போகணும் அப்படிங்கிற நமக்கே தோணும். ஒருத்தர் நல்லா தான் போயிட்டு இருப்பான், அவங்ககிட்ட போய் நம்ம சண்டை எழுதிட்டு இருப்போம். இவன் கூட பைக்கில் போகும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கெல்லாம் பண்ணதே கிடையாது. சரி எனக்கு அந்த தோணும், எனக்கு அந்த மாதிரி தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் தோணல. சரி அதுல நீ ஏதாவது ஒன்று சொல்லு. இப்போ டாபிக் அது கிடையாது. இல்ல சொல்றேன், என்ன மட்டும் பலியாட வைக்க கூடாதுல்ல. அதனால நீங்களே ஏதோ ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க. அது வைக்கல, நீ தான் மாட்டிக்கிட்ட. சரி சொல்லி பலியாட அவனே ஏதோ போராடி எடுத்து ஆனா அவனுக்கு அதை பத்தி நான் பேசல. இப்போ கஷ்டப்படுறான் ஓடுற அது விவரமா போடாம இப்படி பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும்? லாஸ்ட்ல எடிட் பண்ணி எந்த போடாம போடாம அவங்ககிட்ட தான் அவங்க பேசணும். பாய்ஸ் அதான் அவங்க தான் போட்டுருக்காங்க, அவங்களோட சேனல்ல அவங்க தான் போடுறானோ வேற. அப்பனா அவங்க தான் அனுபவிக்கணும், அது தப்பும் கிடையாது. உனக்கு பண்றமா நாசுக்கா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், சும்மா அது விளாட்டு. இதெல்லாம் வந்து அவனுங்களா வளைங்கரா போய் மாத்திக்கிறது. சரி ஓகே. அடுத்ததா பார்த்தோன்னா பிராங்கு பார்க்குற பழக்கம் இருக்கா? இருக்கு. நீ ரொம்பலாம் பார்க்குறது இல்லை. முன்னாடிலாம் நான் பிராங்க் நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். முன்னாடிலாம் பார்க்கும்போது ஒரு ஆர்வமாக இருக்கும். எந்த பிராங்கு? போகோ சேனல்ல சின்ன வயசுல அந்த பிராங்க சொல்றியா, இப்போ உள்ள பிராங்க சொல்றியா? எங்கே போறாங்க எனக்கு புரியல. பிராங்க் நீ சின்ன வயசுல போகோ டிவிலாம் பார்த்ததே கிடையாது. ஒன்றும் இல்லை, ஹாலிவுட்ல நம்ம வந்து பிராங்க்லாம் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். போகோ டிவியில் எப்படின்னா நார்மலாக வந்து ஒருத்தவங்க வந்து கார் வந்து ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும், தள்ள சொல்லுவாங்க. சரி அவங்க பின்னாடி இருந்து தள்ளிட்டு வரவங்கலாம் வந்து அப்போ ஓடிட்டு தான் இருக்கும். திடீர்னு வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். என்னன்னு போய் பார்த்தா அதுக்குள்ள அந்த சிங்கிள் கேப்பில் ஏதோ ஒரு கார்ட்போர்டு தூக்கிட்டு யாராவது போவாங்க, இல்லைன்னா லாரி கிராஸ் ஆகும். அந்த டைமிங்கில் முன்னாடி உள்ள பேனர் இருக்குல்ல, அந்த மூடுற அதை டக்குன்னு மாற்றிட்டு அதில் வந்து ஏதோ நாசாவில் உள்ள ஒரு பார்த்துருக்கேன். பாத்ரூம்ல போயிட்டு வெளியே வரும்போது வேற ஒரு மொத்தமாக அதெல்லாம் நல்லா இருக்கும் சொல்லப்போனால். அது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு பக்காவான இப்போ நடந்து போகிறப்போ பக்கெட்டை தலையில் ஊற்றி அது இல்லை, அதெல்லாம் இரிட்டேட்டு. அது என்னன்னா நீ வந்துட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே போகிற, பப்ளிக் டாய்லெட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்க, டாய்லெட்டுக்குள்ளே போகிற, போயிட்டு வெளியே வரும்போது ஒரு 10 பேர் உட்காந்து ஒரு பெரிய மீட்டிங்கே அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு திறந்தவங்க என்ன ஆகும்? எப்படா இங்கே வந்தோம் ஒரு இதாகும்ல, இதுதான் பிராங்க். அவனுக்கு உள்ள யாராவது ஒருத்தவங்க உள்ளே போனோன்னே அவனுக்கு செட்டாக கொண்டு வந்து செட் பண்ணிடுவாங்க. கடற்கடன்னு வேலையை முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து நார்மலாக பேசுகிற மாதிரி வந்தவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் வீடியோ பிராங்க்.
அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இதுதான் அது ஒரு ப்ராசஸ். ஆனால் அதுக்குன்னு ஒரு டீம் வேணும். குறைஞ்சது ஒரு 10 பேர் இருப்பாங்க அந்த டீமுக்கு. லைட் அது இதுன்னு ஒரு நாளைக்கு 2 இதான் எடுப்பாங்க, 2 இல்லைன்னா 3 தான் எடுப்பாங்க. அந்த ரியாக்ஷன், அந்த டைமிங், டியூரேஷன் எடுக்கிறது சேனலில் பண்ணுறது சரியா, பெரிய சேனலில் பண்ணுறது. போக சேனலில் எவ்வளோ பெரிய சேனல், சின்ன யூடியூப் சேனலில் அங்கே ஹாலிவுட்டை பொறுத்தவரையில் ப்ராப்பராக தான் பண்ணுறாங்க. ஒரு ஆட் ஷூட்னாலும் பக்காவான கேமரா, இதுக்கு 2-3 பேர் ப்ராப்பராக பண்ணுறாங்க. அவ்வளோ ஃபினான்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட. நம்ம ஒரு ஃபோனுக்கு நார்மலாக ஒரு மொபைல் வச்சுட்டு பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இல்லை நம்ம இதுலேயும் ப்ராப்பராக பண்ணணும்னு இல்லை, மொத்தமாக ப்ராங்க் பண்ணுறவங்க 4 பேர் இருக்கிறாங்க சரியா. ஒரே சேனலில் யார் 4 பேர் அதிகமாக இருக்காங்களே. ப்ராங்க் பண்ணுறது ஒருத்தன், கேமராமேன் 2 பேர் இருக்கானுங்க, எடிட்டர் இருக்கான், இதுக்கு மேலே இருந்தாங்க. சரிடா, இவன் சொன்ன மாதிரி செட்டப் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பேர் தேவை? கண்டிப்பாக வேணும். அந்த எஃபெக்ட் போடணும், போட்டால் தானே கண்டென்ட். எஃபெக்ட் போடலாம். இப்போ இவங்க கூட இப்போ 4 பேர் இருக்கிறாங்கல்ல, எஃபெக்ட் வந்துட்டு போட்டாங்கன்னா சரி பண்ணி. இவங்க பண்ணுற கண்டென்ட் என்னன்னா, ரோட்டில் தனி சும்மா நீ போயிட்டு இருக்கிற, ஓகேவா, நீ சும்மா நடந்து போயிட்டு இருக்கிற, உன்னை வந்து திடீர்னு ஏதாவது ஒன்று டைம் ஏதோ ஒரு கேட்டு உனக்கு நம்மளுக்கு தான் இருக்கும், நம்மளுக்கு அடிக்க வர மாதிரி ஏதோ ஒன்று கலாய்க்கிறது, இரிட்டேட் ஆகும் தெரியுமா. அதுக்கு அதை பிராங்க்ங்கிறாங்க. வியூ வராது. ஆனால் என்ன இதுக்கு வியூ வருது ஆனால் அதை பிராங்க்ங்கிறாங்க. அதுதான் பெரிய பிராங்காக இருக்குது. அது இரிட்டேட்டிங். எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே வீடியோ தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட்டர் பலூனை வந்து எரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு 2-3 பேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்மைல் வர மாதிரி, கொஞ்சம் க்யூட்டாக அந்த மாதிரி இருக்குது. பாய்ஸ் தான் பண்ணுறாங்க. என்ன பாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடுவாங்க. ஹிந்தியிலே பண்ணுறாங்க, இங்கே வடக்கே பண்ணுறாங்க. அவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே ஓடுவாங்க, இவனுக்கு சிரிச்சுக்கிட்டே துரத்துவாங்க. அது வேற. ஆனால் இவனுங்க பண்ணுறது எதுனா இவனுங்க ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி வியூ வந்து அந்த ஒரு இதுக்கு பண்ணுறாங்க. வேற வந்து இரிட்டேட் தான் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ வந்துட்டு இந்த அடல்ட் கண்டென்ட் ரீல்ஸில் ரொம்ப பார்க்க முடியுது. அதாவது பேசுகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா கண்டென்ட் வைஸாகவே அந்த ஒரு கேமரா ஆங்கிள் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு 18+ ஒரு அடல்ட் கண்டென்ட் மாதிரியே போகுது. பார்க்குறியா? ஏன்னா இப்போ யூடியூப்புங்கிறது வந்துட்டு சின்ன பசங்க வந்து எல்லாரும் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. இதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு கண்டென்ட்டாக ஒருத்தவங்க ஒரு கிரியேட்டர் வந்து போடும்போது கொஞ்சமாக அதை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். எதை நம்ம வெளியே காட்டுறோம் அப்படின்ட்டு. இப்போது ஒரு பொண்ணோட சமையல் வீடியோ பார்த்தேன். அந்த பொண்ணு சமைக்கிறது மட்டும் தான் வீடியோ போடுது, ஷார்ட்ஸு. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு சமையல் பண்ணுதுன்னு வச்சுக்கோவேன். அது ஃபேஸ் ரியாக்ஷன், அதோட அது நிற்கிற அதெல்லாம் பார்த்தேன்னா உனக்கு வந்துட்டு அதை நான் எப்படி சொல்கிறேன், தமிழில் சொல்கிறியா? தமிழில் தான். ஏன்னா ஹாலிவுட்டில் வந்து அது நார்மல். இப்போ யூஎஸ் அங்கெல்லாம் வந்து அது நார்மல். நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சொல்கிறேன், குக் பண்ணுற ஃபேஸ் வச்சுருக்கிற ஒரு ரியாக்ஷன், அதுதான் சொல்கிறேன். அது எப்படின்னா இப்போ வந்து சும்மா ஒரு இதை எடுத்து வச்சு இது வியூக்காக, ட்ரெண்டிங்காக, அவ்வளோ லைக்ஸ்க்காக. ஆமாம், நீ சும்மா ஒரு இப்போ ரீசெண்டாக டெய்லர் அக்கா ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆனாங்க தெரியுமா? பார்த்துருக்கேன். அது அவங்களோட ப்ரொஃபஷனல் கரெக்டாக பண்ணுற மாதிரி, ப்ரொஃபஷனல் கரெக்டாக பண்ணுற மாதிரினா எதை நீ சொல்கிறேன்னு சொல்லு. இப்போ அது பிரியாணி மேன் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தான், ஓகேவா. என்ன வீடியோ? பிரியாணி மேன் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம மதன்கவர் என்ன கூட பேசிட்டு இருந்தாரு. அதை பற்றி தெரியல. அது நீ வந்துட்டு ஒரு ட்ரெஸ் தைக்கிற ஒருத்தன் வச்சுக்க. ட்ரெஸ் தைக்கிறவங்க பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு ஃபிட் பார்க்கணும். ட்ரெஸ் ஃபிட் பார்க்கணும்னா ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ, அதை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி கரெக்டாக இருக்குது, மேனிக்யூர்னு சொல்லுவாங்க. அது பேர் அதை வச்சு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அக்கா என்ன பண்ணுறதுன்னா, அதோட உடம்புல போட்டு இங்கே கரெக்டாக இருக்குது, இங்கே கரெக்டாக இருக்குன்னு ஜூம் போய்க்கலாம். அது சொல்கிறது ஒரு விதம் இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துல அப்படி ஜூம் போகிறது, வர்றது, இப்படி பண்ணுறது, அதில் தான். சரி, இதுக்கு நீ சொல்யூஷன் நீயே சொல்ல. எப்படி சொல்லலாம் நீயே சொல்லு. இல்லை, எப்படி ஃபேமஸ் ஆகுறாங்கிறது தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு அது வந்து என்னோட பார்வையில், ஆனால் அது ஃபேமஸானு தெரியல. யாருமே பண்ணல, நம்ம பண்ணால் ஹிட் ஆகும். அது ஒன்று, அந்த மைண்ட் செட் வேணா இருக்கலாம். ஆனால் வந்து இதை எப்படி நீ சொல்லலாம்? அதுக்காக நீ ஜூம் போவியாங்க. டேரக்ட் வாக்கிலேருந்து யோசிக்கிறோம். நீ ஒரு கண்டென்ட்டை கொடுக்குற, டிஃப்ரெண்டான கண்டென்ட்டு உன் உடம்புல போட்டு காட்டுற, ரைட்டு. அதை 18+ அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகாத மாதிரி காட்டலாம்ல. ஜூம் பண்ண வேண்டாங்கிறியா? எனக்கு புரியல. எனக்கு இங்கே வந்து பிடிக்குது, உங்களுக்கு பிடிக்குது, உன் சட்டை பெருசாக இருக்குது, நான் அங்கே ஜூம் போகிறது வேற. சரி, ஓகே. இதுவும் பார்ட்டு தான், இதுவும் பார்ட்டு தான், சரியா? எல்லாமே ஒரு பார்ட்டு தான். ஓகேவா? எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது தான். தென் வேற இதில் வந்து சரி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீ சொல்லு. தப்பு சொல்கிறல்ல. சரி, ஒன்றும் இல்லை, அந்த மெனிக்யூர் வச்சு தான் பண்ணணும், கரெக்டாக. அதுதான் சொன்னாலே மெனிக்யூர் பண்ணால் அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஃபேட் கண்டென்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். நான் எப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்க, அதை தான் அவன் வந்து சொல்கிறான். எக்ஸ்பிளனேஷனில் நான் வந்து புதுசாக ஒரு ஜட்டியாக வாங்க ஜாக்கில் அதை போட்டு என் ஃபேட் செக் பண்ணுறேன்னு நான் வீடியோ போட முடியுமா?
உனக்கு கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக வச்சுக்கோ. இருக்கு. நான் அந்த ட்ரெஸ்ஸை நான் போட முடியுமா? பேசிக்காக ஒரு மாடல் பண்ணுறோம், அந்த மாடலுக்குன்னு ஒரு இதை வச்சு அதில் தான் சொல்லிக் கொடுக்கணும். இது கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி மாடல் இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு ஒரு சொல்லிக் கொடுக்க ஒரு இது இருக்குது. உன் ட்ரெஸ்ஸை நீ சொல்கிறதுங்கிறது அது வேறு கண்டென்ட், டாப்பிக்கே வேறு இருக்குது. ஓகே, அது ஏன் புரிய மாட்டேங்குது? ஆனால் அவங்க தெரிஞ்சு போடுறாங்களா இல்லை வந்து மேபி தெரியாமல் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஒரு 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுல, தெரியாதா எதை போடுறது இதை போடக்கூடாதுன்னு அளவுக்கு இது இருக்கும். கரெக்டு தான். இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன், இதை பண்ணுனா நீ பண்ணிடுவியா? ஏதாவது ஒன்று மூடதானமா ஏதாவது ஒன்று பண்ணுறேன் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிரியாக்கா பண்ணிடுவியா? வேணாமா? இப்போ கூட ஒரு டாபிக் எடுக்கும்போது நீங்கள் யோசிச்சா பேசணுமா வேணாமா யோசிச்சா இல்லையா? அப்போ கேமரா முன்னாடி ஒரு இது இருக்குல்ல. ஆமாம், பேசுறதுக்கே யோசிக்கிறோம்னு சொல்ல கரெக்டு தான். ஓகே, நம்ம அது ரொம்ப ஏன்னா அது யாருமே போடல. நீ வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து சில விஷயங்கள் நான் வந்து வேற இடத்துல இருந்து கம்பேரிசன் எடுப்பேன். இப்போ என்னன்னா இன்னர்ஸ் வந்து நீ கேட்டல்ல அதில் டைப் செக் பண்ணுறேன்னா இருக்குது சேனல்ஸ் வந்து எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்குது. பாய்ஸுக்கும் இருக்குது, மென்ஸுக்கும் இருக்குது, சாரி உமன்ஸுக்கும் இருக்குது. 2 பேருக்குமே வந்து இன்னருக்கு வந்து தனித்தனி சேனல்ஸ் இருக்குது. உன்னோட ட்ரெஸ்ஸை உன் அளவில் தைச்ச ட்ரெஸ்ஸை எனக்கு காட்டுறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? காட்டுறதுன்னு இல்லை, நீங்கள் இந்த லெவலில் செக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இவங்க வந்து அதாவது அவங்க தைக்கிறவங்க ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்க, இப்போ தைக்கிறவங்க அவங்க வீடியோ கண்டென்ட் என்னன்னா இந்த மாதிரி டிசைனில் தைக்கலாம், இந்த மாதிரி தைக்கலாம், இதுதான். இதை நீ உன் மேலே போட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, டிசைன் தானே சொல்லணும். ஓகே, இதை உனக்கு மாடல் ட்ரெண்டிங் சரி நீ சொன்னது அவங்களும் அதில் ஒரு மாடலிங் பண்ணலாம்ல. அவங்களும் அதில் ஒரு மாடலிங் அந்த மாதிரி பண்ணலாம்ல. அதுதான் அதிகமான மாடலிங் சொல்கிறேன். அது அதிகமானங்கிறத விட மாடலிங்கிறது வேற. பாரு, இது வந்து ஜாக்கெட்டில் தான் இருக்குது ஓரளவுக்கு. ஓகேவா, சில பேர் எல்லாம் இல்லை, முக்கால்வாசி பேர் ப்ராவை பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. ரிவ்யூ ரிவ்யூங்கிறது வேற. தென் ரிவ்யூங்கிறது வேற. இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறது பர்சனல் ரிவ்யூ. ஓகேவா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பென் வாங்கியிருக்கேன், நான் எழுதுறேன், எனக்கு வந்து இந்த பென் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குப்பா, நான் சொல்கிறேன். நீ இதே பென் வாங்கி எழுதுறேன், இல்லை எனக்கு கொஞ்சம் செட் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். அது வந்து ரிவ்யூன்னு வச்சுக்கலாம். அது சரி சரி ஓகே, நீங்கள் சொன்னது அக்செப்டபிள் தான். வேறு நெக்ஸ்ட்டு அப்போ என்னன்னா அதான் அந்த வீடியோ வந்துட்டு ஒரு மாதிரி அடல்ட் கண்டென்ட் மாதிரி எடுத்துகிட்டு போகிறது. ஓகே, அது ஒவ்வொருத்தரோட இது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கலாய்க்க தெரியுது, சில பேர் கலாய் வாங்க தான் செய்வாங்க, சில பேர் வந்து கலாய்க்கிறதுக்கு ஹிண்ட் எடுத்து கொடுப்பாங்க, சில பேர் சிம்சம் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அது ட்ரெண்ட் ஆகுது. இப்போது சரி, இப்போ நமக்கு வந்து அடுத்த சரி இப்போ அந்த டாபிக் முடிஞ்சிச்சுல, அடுத்தது யார் ட்ரெண்டாக வரா புதுசாக சொல்லுங்கள்? குக்கிங் தான். இப்போ ஃபுல்லாக மறுபடியும் குக்கிங். தான் வந்து 11 மணிலேருந்து இப்போ நம்ம சன் டிவி இதெல்லாம் வந்து நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சமையல் வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்து எல்லாமே எழுதி வச்சு அது வந்து இது வந்து போட்டு, ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ லைவாக யூடியூப் ஆன் பண்ணி விட்டு எல்லாம் பார்த்து இப்போ குக்கிங் சேனல் வந்து நல்லா வர இப்போ ட்ரெண்டிங் ஆகி போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, விஜய் டிவி சன் டிவி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் மீடியா சன் டிவி பண்ணது ரீச் ஆனாலும் அந்த டைமிங்கில் அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். அவங்க பெரிய நெட்வொர்க்குங்கிற சன் டிவி புதுசாக கொடுத்துருக்கு இப்போ. ஓகே, அது அதே விஜய் டிவிக்கு கொடுத்தா அதே. ஆனால் மேக்ஸிமம் விஜய் டிவி பண்ணுற கண்டென்ட் எல்லாமே பேசிக்காக வந்தது எங்கேருந்து? எல்லாமே ஃபாரின் சேனல்ஸ் தான் வருது. சரியா, அதுவும் ஒன்றும் இல்லாமல் மெயினாக விஜய் டிவி பண்ணுறது எல்லாமே ஒருத்தவங்க வளர்ந்து வரானா அவங்ககிட்ட இருந்து அவனுக்கு வந்து லைட்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவனையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இவங்க சேனல் இம்ப்ரூவ் அப்படியானதான் விஜய். ஓகே, நீ டிவி பற்றி பேசலாம், அது ஓகே தான். அந்த மாதிரி பண்ணுறது ஓகே, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இப்போ குக்கிங் சோசியல் மீடியா. ஆமாம், இப்போ ஏன்னா இப்போ விஜய் டிவியில் இப்போ குக்கிங் இதில் இருந்தவங்க எல்லாருமே தனித்தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே வந்து கலக்க போவது யாரில் இருந்து யாருமே வந்து இப்போ தனியாக ஆரம்பிச்சு பண்ணல. அதில் ரிஜெக்ட் ஆனவங்க மட்டும்தான் இப்போ வெளியே வந்து ஒரு சேனல் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு ஆட்கள் தான் அதுதான். ஆனால் அவனுங்க மட்டும்தான் இப்போ காமெடியில் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பார்க்குறதுல சரியா, காமெடியில் ஒன்று தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு தமிழில். மற்றபடி நல்லா பண்ணுறாங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரியும். ஆனால் இவங்க பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்குது. விஜய் சித்துனா அது காமெடி கிடையாது, அது ரியல் லைஃப். ரியல் லைஃப். ஆனால் அவங்களுமே கொஞ்சம் இப்போ அந்த 18+ கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்களோ. ஏன்னா ஃபேமிலி பார்க்குது, அவங்க ஃபேன் மீட்லாம் வச்சாங்க பார்த்தல.
எனக்கு பர்சனலாக தோணுது இது கரெக்டாக தப்பாங்கிறது ரெண்டாவது. அவங்க ஃபேன் மீட் வைக்கிறாங்க, நிறையா பொண்ணுங்க ஃபாலோ பண்ணுது, அதில் தான் தெரியுது நிறையா பொண்ணுங்க ஃபாலோ பண்ணுது. ஃபேமிலி பார்க்குறதுனால தப்பு கிடையாது. சின்ன பசங்க நம்ம பார்க்குறத நம்ம அடுத்து சின்ன பசங்க சரி ஓகே எல்லாமே ஓகே தான். பொண்ணுங்க வந்து நம்மளை விட பல மடங்கு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து காலேஜ் படிக்கும் போச்சுல நம்ம சில விஷயத்துக்கு வந்து மெமரி கார்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் அந்த மெமரி கார்டே வந்து என்னோட சீனியர் கையிலேருந்து வாங்கிட்டு வந்ததாக இருக்கும். இது மாதிரி சம்பவம் நிறைய இருக்கு. நான் அது தெரியும் தான். நான் அப்படா கேர்ள்ஸ் நம்ம ஒன்றும் குறை சொல்ல. நான் ஃபேமிலியும் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஃபேமிலி அவங்களே தான் சொல்கிறேன். நிறைய பேர் பார்க்குறாங்க இவங்க பண்ணுற கண்டென்ட்டு ஓகே ஓரளவுக்கு 18+ இருந்தால் பரவாயில்ல. சில கண்டென்ட்லாம் ரொம்ப ஏதோ நமக்கே எதுக்கு அது யூடியூப் போட்டிங்கிற மாதிரி சில டைலாக்லாம் தான் கலாய்க்கிற அந்த இதாக இருக்கட்டும். ஓகே ஓகே அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும். சொல்லணும்னு நினச்சி எனக்கு மனசில் உள்ள இருந்துச்சு. அதை நீ கொட்டி பண்பத்தை கட்டுகிறார். வீடியோ பார்க்காம இருக்க மாட்டேன் உண்மையை சொல்றேன். அதான் ஓகே ஓகே அவரோட ஓகே 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 நான் ஃபாலோ பண்ணேன். நான் இந்த வீடியோ இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த பிளாக் ஷிப்ல பண்ணது. அதுக்கு முன்னாடி ஸ்மைல் சேட்டுன்னு ஒரு சேனல் இருந்துச்சு, அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் என்னது ஸ்மைல் சேட்டு பிளாக் ஷிப்போட அது அங்கேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா தெரியும். அவங்க வந்துட்டு பிராங்க் இங்கே பண்ணல, அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அந்த பிராங்க் நான் பார்த்துருக்கேன். ஓகேவா அந்த பிஜிலி ரமேஷ் சார் நிறைய பேர் ஃபேமஸ் பண்ணிட்டு. ஆமா ஆமா பிஜிலி ரமேஷ் வரை இப்போ வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணல அந்த மாதிரி அது வேற டாபிக். ஓகே பார்த்துருக்கேன். இப்போ என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோணுது என்னன்னா ரொம்ப இப்போ ரீச்னால ரொம்ப அதிகமாக இப்போ இதை வச்சு ரீச் ஆகுறாங்களா இல்லை இல்லை ரீச் வர்றதுனால இதை கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது என்னோட தாட். ஆனால் இது ரொம்ப வேற மாதிரி போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் இதை சொல்லணும்னு நினச்சேன். என்ஜாய் தான். இப்போ நான் பார்க்குறேன், நீ பார்க்குறேன், நம்ம 3 பேராக சேர்ந்து பார்க்குறோம். நம்ம நல்லா இல்லை ஜாலியாக அதிகமாக பார்த்தது இல்லை. ஆனால் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துருக்கேன். துபாய்க்கு போனது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம சேர்ந்து பார்க்குறோம், நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஓகேவா இப்போ ஃபேமிலியெல்லாம் பார்க்குறாங்க, ஃபேமிலியோட சேர்ந்தெல்லாம் பார்த்து டிவியில் போட்டு பார்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் டிவியில் தான். நான் எங்கள் அம்மா கூட நான் வந்து பார்க்க முடியுமான்னு யோசிச்சா டவுட், அங்கே டவுட் வருது. அதனால சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வச்சிருக்கும் போது நம்ம கொஞ்சமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே கொஞ்சம் தவிர்க்கலாம், எடிட்டிங்கில் கூட பண்ணலாம். இப்போ நம்ம பேசிடுறோம்ல, இதில் நம்ம கிட்ட இருந்தால் வந்த உடனே எடிட்டிங்கில் மாற்றிடுவோம்ல. ரெண்டு கெட்ட பேசலாம். நானா சரி ஓகே நான் ஒன்றும் பேசலப்பா, நான் ஒன்றும் பேசல. சிங்கிள் கம்பெனி மாற்றி விடுறேன். அதெல்லாம் என்னன்னு தெரியாது அவருக்கு பேச. சரி ஏதோ சாரி பேசலாம்னு சொல்லி நம்ப வச்சுட்டோம். தேடி வேற என்னடா இப்ப அப்படியே மாத்தி விட்டீங்க. உனக்கே ஒரு மனசாட்சி இல்லையா? எடிட்டிங்ல தூக்கிட்டு தைரியம் தூக்கிட்டு இதை மட்டும் போட்டுருவீங்க. அப்போ பேசுறத வந்துட்டு கட் பண்ணிட்டு என்னன்னா இப்ப அடுத்த டாபிக்ல என்ன வந்துட்டு இருக்கு. சரி அடுத்த டாபிக் அப்படியே டாபிக் மாத்திரியா? உன்னை பத்தி சொன்னா அப்படியே டாபிக் மாத்திரு. சரி சொல்லி சொல்ல கேட்போம். இதுக்கப்புறம் என்ன சொல்றது? இவ்வளவுதான் முடிச்சு. சரி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அடல்ட் கண்டென்ட் ரொம்ப உள்ள வருதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் பார்க்கும்போது நான் என்ஜாய் பண்ணுவேன். நான் உண்மையை சொல்லணும்னா என்ன ரெண்டு படம் வந்தாலுமே நம்ம என்ஜாய் பண்ணி தான் பார்க்க மாட்டோம். என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஃபுல் 18+ இருந்தாலும் நம்ம பார்த்து என்ஜாய் தான் பண்ண போகிறோங்கிறது தாண்டி இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களா சோசியல் மீடியாங்கிறது. இப்போ நம்ம 18 வயசுக்கு மேலே தான் யூஸ் பண்ணணும்னு எந்த இதுவும் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த இதுவும் கிடையாது, எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்போ கண்டென்ட்லாம் ரொம்ப இப்போ லாஸ்ட்டாக இது ஒன்று நான் இந்த டாபிக்லேருந்து அவுட் ஆஃப் டாபிக் நான் இதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எங்கிட்ட அன்றைக்கே சொன்னேன் பாருங்க மட்டும்தான் இப்படி இருக்கும், மற்றதெல்லாம் நாங்கள் உள்ள பேசுறது வேற யாராவது இருக்கும். இதுதான் முதல்ல சொல்லிட்டு முன்னாடி ஒரு டைலாக் சேர்த்துக்கோ. டாபிக்ல எல்லாமே பேசதான் போறோம், வேற பேசுறது இல்ல நான் அவன்கிட்ட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா அந்த குக் வித் கோமாளி சொல்லுறேன்ல, அதெல்லாம் சோயா ஒரு பொண்ணு அது விஜய் டிவில எடிட்டர் தூக்காம போட்டதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? எடிட்டர் தூக்காம போடல, அவன் தூக்குறதான் போட்டிருக்கான். எல்லாருக்கிட்டே அடி வாங்குறாரு. இல்ல எனக்கு அது என்னன்னா இப்போ நீ வந்துட்டு இந்த வடிவரத்துக்கு கூட எடுக்கணும், ஒரு கூட கட்டிட்டு அது மாதிரி ஒரு கெட்டப்ல உள்ள அவளுக்கு தான் தெரியுமா, அதுதான் உள்ள ட்ரவுசர் போட்டிருப்பாங்க, ஜட்டி போட்டிருப்பாங்க. ரைட்டு தெரியுது, ஓகேவா? ஒருத்தர் நான் தூக்குறான், காமெடியா இருக்குது, சிரிக்கிறான், ஓகே. இதே அந்த இடத்துல ஒரு பொண்ணு அது மாதிரி கெட்டப்ல ஒரு தூக்குனா உள்ள ட்ரெஸ் போட்டு கட்டுப்பா, தூக்குனா
இங்கே பாரு, அது ஃபுல்லாக ஆக்டிங் தான் உனக்கு தெரியுதுல்ல. ஃபுல்லாக ஆக்டிங் எப்படி சொல்லுவேன்? எப்படி சரி, அப்போ நான் இப்போ வந்து ஸ்பாட்டில் எதுவுமே நடக்காது. இப்போ தூக்குறது எல்லாமே இப்படி தூக்குன்னு சொல்லுவாங்களா? ஓகே சரி. அப்போனா இர்ஃபான் வியூ வந்து சரத்தை வந்து ஒரு கம்பி தூக்கிட்டு அதுக்கு நீ என்ன சொன்ன? அது அந்த அளவுக்கு அடிக்கிறதுங்கிறது அது ரெண்டாவது. இது நான் சொல்றது வேற டாபிக். நான் சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன அதை சொல்லு முதல்ல. சமத்துவம் சமத்துவம் எல்லாம் பேசிட்டு இல்ல, நீ 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 என்ன சொன்ன? இர்ஃபான் வந்து கையை சரி, இப்போ அது தப்புனே வச்சுக்கோ. அது அதனால இது நியாயம் அதை வச்சு டிஃபெண்ட் பண்ணாது. அது காமிச்சதுக்கு நீ எனக்கு புரிய வச்ச மாப்பிள்ள. ஃபுல் ஆக்டிங் நீ புரிய வச்ச. இல்ல மாப்பிள்ள, அதெல்லாம் நான் என்ன ஆக்ஷன் காமிச்சதுக்கே இங்க மாதிரி ரியாக்ஷன் பண்றான். அப்ப அவன் வந்து அந்த வீடியோ காமிக்கிற மாப்பிள்ள. நான் ஆக்ஷன் சொன்னது எதனா, இப்போ நான் வந்துட்டு இப்படி எல்லாமே பண்றேன்னு வச்சுக்கோ. இவன் அதே வீடியோல பண்ண முடியும். அதுக்கு என்ன சொன்னா அவன் கேட்டா எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்படி இருக்கான், நான் இப்படி பண்றேன்னு வச்சுக்கோவேன், நார்மலா இருக்கான். இதே வீடியோவில் பண்ணும்போது கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. எதுக்குன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இடையில துப்பு சவுண்ட்லாம் போடுவாங்க, அதுக்காக சிலது பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் அந்த கண்டென்ட். அதில் உண்மையாகவே அடிச்சிருந்தா தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. இது தூக்கி பார்க்குறதுங்கிறது இது அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொருத்தர் நடந்திருந்தா இன்னொரு நடந்திருந்தா தப்பு. போடா நீ வேற. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதுவும் உனக்கு வந்து எல்லாமே இருக்குன்னு தெரியும். அது இது நார்மல். நீ அதுவே ஆக்டிங் சொல்ல வச்சு இதுவும் ஆக்டிங் தான். ஒருவேளை சொல்லியிருக்கலாம்ங்கிறது மைக்ரோஃபோன்லயே தூக்கு 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 இவன் சோயாவோட ட்ரெஸ்ல. சரி ஓகே, இப்போ வந்துட்டு ஜெய்சார் நீ சொல்லு. என்ன சொல்கிறேன்? ஃபேமஸ் ஆகிற கண்டென்ட் என்ன? நீ அதிகமாக பார்க்குற கண்டென்ட் என்னன்னு சொல்லு. விரும்பி பார்க்குற கண்டென்ட் ரீல்ஸில் யோசிக்கிறா பாருங்க. இல்லை ரீல்ஸில் அதிகமாக பார்க்குறேன், இல்லைன்னா யூடியூப்ல ஏதோ அதிகமாக பார்க்குற கண்டென்ட். உண்மையை சொல்ல மாட்டேன், நான் வந்து மறைச்சுதான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, நீ அந்த விபிஎன் ஆன் பண்ணுற அந்த கதை தான் விட்டுரு. விபிஎன் சத்தியமாக என்னன்னு தெரியாது. சத்தியமாக இது வரைக்கும் என் ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்க. விபிஎன் எனக்கு தெரியும். சரி ஓகே, நீ அந்த டாப்பிக்கை விட்டுரு. அந்த நான் கேட்குறது ரீல்ஸில் யூடியூப்ல அதிகமாக பார்க்குற கண்டென்ட். அதிகமாக பார்க்குறது லுங்கி பாய்ஸா லுங்கி. அது ஒரு அண்ணா பண்ணுவாங்கல்ல, ராஜ் பிரியன்னா. லுங்கி பாய்ஸ் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃபோடு நீ சொல்லும்போது பிரியாணி பண்ணி விடுங்க. பிரியாணியா அதுக்கு இப்போ ஒன்று ஃபேமஸாக அது போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இல்லை நான் இன்னைக்கே மாலை போட போறேன். ஏன் மாலை போட போறீங்க? அந்த வீடியோ நல்லா ட்ரெண்டிங் ஆகிட்டு நல்லா பிடிச்சிச்சு. அவன் ஓடுற பிரியாணிக்காக. ஆனால் இது நல்ல நேச்சுரலாகவே இருந்துச்சு. பிரியாணிக்காக ஓடுறோன்னா பயப்படுறது வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லுவார். அது ஆனால் அது ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அது ஒரு நேச்சுரலாகவே தான் இருந்துச்சு. அவங்களோட ரியாக்ஷன் நேச்சுரலாக தான் இருந்துச்சு. இந்த பசங்க அது வந்து என்ன சொல்கிறது, லுங்கி பாய்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. லுங்கி பாய்ஸ் வேற சொல்ல வரான். இன்ஸ்டாவில் வந்துட்டு இந்த பசங்க சொல்லுவாங்க, இந்த லேத்தில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பசங்க, இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, பேக்ரவுண்ட் வந்துட்டு அவங்க கம்பெனி மாதிரி, அந்த கம்பெனியில் நடக்கிற சீனியர் இது, அப்புறம் வந்துட்டு வேறு அங்கே இருக்கிற இதை பற்றிலாம் போடுறோம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் அது காமெடியாக இருக்கும். அது வந்து ஃப்ராங்க் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற இதெல்லாம் வந்து இதில் கொட்டி தீக்கிறாங்க. ஸோ அது பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு எதுவும் பெருசாக பார்க்குறது வேறு ரீல்ஸு, டான்ஸு, அந்த டைமில் ஃபேமஸ் ஆகிற டான்ஸு நம்ம அந்த மாதிரி தான். ரொம்ப ப்ராங்கெல்லாம் ரொம்ப பார்க்குறதில்ல. அது தெரியும் நமக்கு, ஒரு சில ப்ராங்கெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. இது சரி ஸ்கிரிப்ட் தான் அப்படின்றது. இப்போ போகும்போது நான் இரிட்டேட் பண்ணுற மாதிரி வீடியோலாம் எதாவது சொல்லுவேன், நீ பார்த்துட்டு போய் இதெல்லாம் வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ நம்மளுக்கே தெரியும் இது ஸ்கிரிப்ட் அப்படின்றது தெரியும். அதே ப்ராங்க்னு சொல்லி நம்மளை நம்புற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். அது வந்துட்டு நம்மளுக்கு எனக்கு அது என்ன டவுட்டுன்னா, இப்போ நீ இங்கே உட்காந்துருக்க சரியா, யாருமே தெரியாத ஒருத்தன், நான் வீடியோ பண்ண வரேன் அங்கேருந்து, நான் வந்து இங்கே உட்காந்து உன்கிட்ட பேசுகிறேன் ஓகேவா. ஏதோ ஒரு கட்டத்தில் நீ வந்து அவுட் ஆஃப் ஃப்ரேம் போயிடுவேன். போனதுக்கப்புறமும் அந்த சவுண்டு, மைக் சவுண்டு இருக்குல்ல, அதுதான் ரெண்டு பேர்கிட்ட வந்து அதுதான் சொல்கிறேன். இப்போ ரெண்டு பேர்கிட்ட ஒரு ரீசன் என்னென்னா, இப்போ ப்ராங்க் பண்ணுற இந்த ப்ராங்க் பண்ண போகிறவங்க ஒருத்தர், நம்ம இப்போ அவங்களோட டீமில் இருந்து ஒருத்தர் அவர் மைக் வச்சுக்கிறப்போ ஓரளவு கேட்கும். இப்போ பக்கத்தில் மைக்கில் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. நான் நல்லா நோட் பண்ணிட்டேன், ஃபோன் இருக்குல்ல ஸ்மார்ட் ஃபோன், அதில் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு கையில் வச்சுருக்குறாங்க. கையில் இல்லை இங்கே மேலே பாக்கெட்டில் இருக்கும், நல்லா நோட் பண்ணி மேலே பாக்கெட்டில் கையில் இங்கே தான் இருக்கும் ஃபோன். அதுதான் அந்த
மாதிரி பண்ணுறப்போ அது நம்மளுக்கே தெரியுது, இது வந்து டவுட் ஆகுறப்போ இது வந்து ப்ராங்க் கிடையாது. அது எதுக்கு ஃபோன் வைக்கணும், மைக்குக்காக தான், அது கன்ஃபார்மாக தெரியுது. அவ்வளோ குவாலிட்டியாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பண்ணுற மாதிரி ப்ராங்க்ன்ற பேரில் பண்ணுறது. சரி நம்மளும் அதை அது ப்ராங்க் வந்துட்டு அங்கே பண்ண போகிறவங்களே இல்லை, பார்க்குற நமக்கு தான் ப்ராங்க் அது நம்மளுக்கு தான் ப்ராங்க். அது ஒன்று தான். சரி, இப்போ நீ சொல்லு, அதிகமாக நீ பார்க்குற வீடியோ அப்படின்னா என்ன சோசியல் மீடியாவில்? நான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கு ரீசெண்டாக என்னென்னா, சம்டைம்ஸ் மோட்டிவேஷன், மெடிடேஷன், தென் இதுதான் நான் இப்போதைக்கு பார்த்துட்ருக்காது. வேறு ரீல்ஸில் வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது, நமக்குன்னு ஒரு டைமிங் டான்ஸ் ஆடுறத பார்ப்போம். என்ன டான்ஸ் ஆடுறது? பாம்பு டான்ஸா? இல்லை சின்ன பசங்களாம் டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, சின்ன பையன் வந்து பாட்டு படிப்பான் தெரியுமா. அதுமாதிரி இப்போது ஜப்பான், சைனீஸ் அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க அதுவே ஒரு கண்டென்ட் கிரியேட் மாதிரி வந்து பண்ணி அது ஒரு டீமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா அங்கெல்லாம் வந்து பசங்க இந்த டான்ஸிங் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அவங்க மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்லாம் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அது கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் தேங்காய் அது செம்மையாக இருக்கும். அவன் அந்த பையன் பண்ணுறதுலாம் நல்லா இருக்கு. அவன் பண்ணுற ரியாக்ஷன் நல்லா இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து சின்னதாக கொஞ்சம் நல்லா போகுது, நல்லா இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சமாவது அவங்களே பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்கு. சரி, நீ இரிட்டேட்டான வீடியோ பார்த்து எனக்கு மோஸ்ட்டாக இரிட்டேட்டு அதை நான் வந்து இப்போ போட்டு பண்ணோம். அது இன்னும் சொல்லுவாங்க தெரியுமா, பிளாக் பண்ணி இந்த சேனல் நமக்கு மறுபடியும் வரக்கூடாதுன்னு ரைட்டு. இது நான் பண்ணுவேன். நான் அவங்க சொல்கிறேன், இப்போ வந்துட்டு ரொம்ப அதிகமாக கண்டென்ட் வந்துட்டு பொய்யா இருக்குது, இல்லை தப்பான கண்டென்ட்டு, இல்லை கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவேன். நான் கண்டிப்பாக ரீல்ஸ்லேயும் பண்ணுவேன், ஷார்ட்ஸ்லேயும் பண்ணிடுவேன். பார்க்குற வீடியோ எனக்கு பிடிக்குமா உடனே ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ரிப்போர்ட் எடுத்துட்டு அதை ரிப்போர்ட் பண்ணுறது என்ன மாதிரி தெரியுமா, நிறைய பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூடியூப்ல வந்து தூக்கிடுவாங்க, இல்லை ரீல்ஸ் வந்து எடுப்பாங்க. பார்த்துங்க, பிடிக்கலாம். நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் போய் கதறாமல் அதை பண்ணி விடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அது பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகும். ஏன்னா 90s கிட்ஸுக்கு வந்து ஒன்றுமே எழும்பாது, 2K கிட்ஸுக்கு எழும்பி குழந்தை வந்துடும். அது எனக்கு அது செம காண்டாகும். ஏமா நம்மளும் பண்ணியிருக்கோம், காலேஜில் பண்ணியிருக்கேன். கல்யாணம் எனக்கு நான் வந்து இப்போ நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல இப்படி நீங்க வந்து எனக்கு மக கேள்வி கேட்டா நான் வந்து வேற லவ் பண்ணியிருக்கேன். சரியா? 90s கிட்ஸோட சாபம் உங்களுக்கு பழிக்காதுன்னு சொல்லி வந்து அதில் தம்ப்நெயில் போட்டிருப்பானுங்க. அந்த சேனல்லாம் அந்த மாதிரி நான் எனக்கு பர்சனலாக வந்து இது ரொம்ப டூ மச் ஆகுது. இவனுங்களுக்கு எழும்பாது, இவனுங்களுக்கு எழும்பி குழந்தை வந்துச்சு அந்த மாதிரி காமிப்பாங்க. ஆனால் என்ன, முதல்ல நமக்கு முன்னாடி நடந்த எப்படி கல்யாணம் நடந்துச்சு, 18 வயசுல கல்யாணம் நடக்கிறது, 13 வயசுல திருப்பி வரும். அதுதான் இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுங்க ஒன்றும் வந்து பற்றி இது பண்ணலை. கரெக்ட். சரியா? நம்ம ஜென்ரேஷன் சொல்லப்போனால் நம்ம சொந்தக்காரன் நிற்கணும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு கல்யாணம் பண்ணணும். நம்ம அந்த மைண்ட்லேயே நம்ம போயிட்டோங்கிறனால நம்மளை அவுத்து விட்டுட்டாங்க. எனக்கு வயசு இத்தனை வயசு ஆகுது, நம்ம அதை பற்றி கேட்கலான்னு ஒன்று நீ வீடு கட்டல அப்படி இப்படின்னாங்க. நான் அப்போனா எப்படியும் நான் கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். புரியுதா? ஆனால் இதுவே வந்து சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் நான் பார்த்துக்கிறேம்மா, எனக்கு சொத்து இருக்கோ சொல்லி என் பிள்ளைக்கு என்ன 18 வயசு காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை இருக்குது. என் தம்பி என்னோட 5 வயசு இளையவன், அவனை விட 2 வயசு இளைய பையன் இப்போ வந்து கல்யாணம் முடிச்சு அவங்க குழந்தை பெற்று அவங்க ஃபேமிலி தான் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி நமக்கு அந்த 80s எப்படி இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் வந்து கரெக்டு உதவிகள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு அதுக்கெல்லாம் காண்டாகுது. இந்த காலத்தில் பசங்க கரெக்டே இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு பைக் இருக்குது, அவங்க பைக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் நடந்து போயிட்டுருக்கேன், வயசான ஆள் தான், நம்ம வந்து பைக்கு கை நிட்டுறோம் இப்படின்னு சொல்லிட்டு போவானுங்க. எப்படி ஏறும்? எனக்கும் பைக் இருக்குது, எங்கள் வீட்டில் எனக்கு 2 பைக் இருக்குது, ஹீரோ ஹோண்டா இருக்குது, பேஷன் ப்ரோ ஒன்று இருக்குது, இங்கேயும் என்னது பல்சர் இருக்குது, புல்லட் இருக்குது, இத்தனை பைக் இருக்குது. முடியாத கட்டத்துக்கு நம்ம நடந்து போவோம். அந்த டைமில் ஒருத்தன் ஏதோ பைக்கு நம்ம பார்த்தது கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உள்ளேருந்து எப்படி வரும் அதே இதை அந்த அவருக்கெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா வச்சு கஞ்சி ஊற்றுனாங்க. எப்படி பழிய போடுவாங்க, நீங்கள் ஒழுங்காக கட்டி வைக்கல நாங்கள் இது பண்ணோம். ஆனால் நான் அதை எதிர்பார்க்கல, என்னால் கட்ட முடியும்னா மட்டும்தான் நான் வந்து தாலி கட்டுவேங்கிற ஒரு இதில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்போனா இது பெருசா அவனுக்கு பெருசா? இப்போ அவனுங்க இருந்த மாதிரி என் தாத்தா இருந்த மாதிரி தான் நானும் இருக்கிறேன். ஏன்னா இது எனக்குள்ள ஒரு கோவம். ஏன்னா ஒரு சைக்கிளை வந்து தொட விட மாட்டாங்க அந்த காலத்தில். கரெக்டு தான், கஷ்டம் தான். ஆனால் இப்போது நம்ம ஒருத்தன் கையை நீட்டவுடனே நம்ம நின்று நம்மளே மாதிரி தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஏற்றி கூப்பிட்டு போகிறோம்.
அந்த மாதிரி அவன் வந்து நம்ம கொடுக்கறத ஏற்றுக்கிடுறான். ஆனால் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி நமக்கு வந்து வைத்திருச்சல் இல்லை, அவனை சாப்பிட்டு அந்த சனி முடிச்சான் அப்படின்னு தோன்ற மாதிரி. இப்படி தான் எல்லாரும் கிழட்டு பயிலெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த காலத்து பசங்க எங்கே இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை ஃபோன் பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம். நம்ம ஹெட்செட் இப்போ யூஸ் பண்ணுறோம். நம்ம காலேஜ் படிக்கிற டைமில் நம்ம ஹெட்செட், இப்போ 2024 இப்போ ஹெட்செட்டு ப்ளூடூத்து இதெல்லாம் வந்து நார்மல் ஆயிடுச்சு. காலேஜ் படிக்க முடியல 2018 2017 இந்த டைமில் நம்ம ஹெட்செட் போட்டிருந்தோம்னா கிழட்டு பயிலுக்கு என்ன சொல்லுவானுங்க, வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, காலில் ஹெட்செட், நம்ம காலில் ஹெட்செட் போட்டிருப்போம், அதுக்கு அவனுங்க பின்னாடி இருந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு பாட்டு முடிஞ்சு இன்னொரு பாட்டு முடிகிற இந்த கேப்பில் நமக்கு நம்ம காதில் குத்திட்டு கேட்குறோம், அதையே அவனுக்கு குறை சொல்லுவானுங்க. இப்போவும் நீ ஒரு பஸ்ஸில் போய் ஏறி போட்டு வருவானுங்க, இவனையும் தொற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை தொட்டு அவன் மட்டும் இடித்தா நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள சொல்லதுக்குலாம் இல்லை, அவங்க ஒருத்தும் கிடையாது சொல்கிறதுக்கு. இதெல்லாம் தாங்கள் கூற வருது அதுதான் எனக்கு புரியல என்ன சொல்லுவாங்க. எங்கேயும் போயிட்டேன். ஆனால் எனக்கு இது வந்து போட்டுடலாம். இப்போ அவனுக்கு மட்டும் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி இப்போ வந்து 90s கிட்ஸு இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லி 90s கிட்ஸு மட்டும் சரியா 90s கிட்ஸுன்னு சொல்லியே கரெக்ட். இப்படி எனக்கு வந்து டென்ஷன் பண்ணுறேன்னா அந்த ஆமாம், இது இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனால் இது எது இந்த 90s கிட்னா ஒன்று உதவானுங்க, கல்யாணம் ஆக மாட்டாது, பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது, 2K கிட்ஸ் தான் ஒருத்தர் 90s கிட்ஸ்லாம் வேஸ்ட்டு. இந்த ஒரு மெட்டீரியல் வந்துட்டு ரொம்ப இப்போ ட்ரெண்டுக்கு. ஆனால் உண்மைக்குன்னு சொல்கிறேன், எங்களுக்கு கம்மியாயிடுச்சு. ஆனால் அது பார்க்கும்போது உண்மையிலே காண்டாச்சு. ஆனால் இப்போ பரவாயில்ல, அதெல்லாம் மாறிட்டு. ஏன்னா நமக்குன்னே நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்காங்க, நாகை 316 ஒருத்தன் பண்ணுறோம், நெல்லை 316 ஒருத்தன் பண்ணுறாங்க. நம்ம ஆட்கள் தான், ஏன்னா நம்ம வயசு டீம் தான் ஆட்கள். ஏன்னா ஒன்றும் இல்லாத இடத்துல அவனுங்க கிட்ட இருந்து நானே அவனுங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விட்ட போட்டு இப்போ நிறைய பிள்ளைங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய பிள்ளைங்கிட்ட பேசுகிறேன், நான் வந்து பேசுகிறேன் சொல்கிறேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு பயம் இருந்துச்சு. சரி, ஓகே, எஜுகேஷனலாக உனக்கு நீ அதை கற்றுக்கிற அங்கேருந்து பார்த்து இது உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்காது. நான் இப்படியே வந்து கேட்டேன், எது பிடிக்காதோ பார்ப்பேன் போல கேட்டேன். சார் ஆப்போசிட்டாக கேட்குறோம் சார், சொல்லுங்கள் சார். நான் எப்போவுமே அப்படிதான் சார். உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்காது, அதுக்கப்புறம் பிடிச்சதே இருக்கும். ஏன்னா இப்போ நெகட்டிவாக பிடிக்கக்கூடாது, நீங்கள் நெகட்டிவாக ஆரம்பித்து பாசிட்டிவாக முடிக்கணும். ஓகே, எனக்கு எந்த சேனல் பிடிக்காதுன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்ல மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்டே இல்லாமல் கண்டென்ட் மேக் பண்ணுறது ஒன்று. அதாவது அந்த சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்டை வச்சு இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு கண்டென்ட் இல்லாமல் பண்ணாங்கல்ல, இது எனக்கு பிடிக்காது. கிரியேட்டரே கிடையாது. கிரியேட்டர்னா அதாவது யூடியூப்பில் கிரியேட்டர்னா என்ன, நீ ஒன்று கிரியேட் பண்ணணும், அதான் கிரியேட்டர். அந்த இதுவே இல்லாமல் ஒரு கிரியேட்டர் பேர் வாங்குறாங்கிறது எனக்கு கிரியேட்டராக கொடுத்தது. ஓகேவா, எனக்கு அது கொடுத்தோம், அதான் நான் சொல்ல வரேன். இப்போ அதான் அது வந்துட்டு எனக்கு ஒரு கிரியேட்டராக எனக்கு கொடுத்தோம். ஓகேவா, நீங்கள் என்ன க்ரியேட்டிவாக இருக்கீங்க? என்ன கிரியேட்டிவ்னா இப்போ இது கூட நம்ம கிரியேட்டிவ் தான் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்துட்டு அவ்வளோ பெரிய டாபிக்லாம் கிடையாது. இது என்னென்னா ப்ராட்காஸ்ட்னால் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, தெரியாதவங்களுக்கு எதாவது சொல்கிறேன். ஒரு 4 பேர், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஒரு 2 பேருக்கு நேரம் வச்சுக்கோங்களேன். ஒரு டாப்பிக்கை உட்காந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பேசுறது தான் ப்ராட்காஸ்ட்டுங்கிறது. ஸோ ப்ராட்காஸ்டோட இது அதுதான் சொல்ல வந்தேன். ஓகேவா, இதில் என்ன கிரியேட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கிரியேட்டர்னு கேட்டிங்கன்னா, என்ன கிரியேட்டராக கலக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக் தான். ஓகேவா, அவ்வளோதான். டாபிக்கு கெடுத்து சொல்கிறாரு. சரி, நீங்கள் டாபிக் எடுத்து கடைசி டாபிக் இப்போ ஜோஸ் சொல்லுவான். டாபிக் என்ன ஜோஸ் சொல்லுவேன், அவன் வந்து அவன் சொந்த கதையை பேசி எனக்கு பிடிக்காது. நான் சொல்லிடுறேன், எனக்கு பிடிக்காத கண்டென்ட்னா அந்த மாதிரி பிடிக்காது. ப்ளஸ் இந்த ரொம்ப வல்கராக ஒரு மாதிரி பண்ணுற சேனல் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாரும் பார்க்குறதான் சோசியல் மீடியா. அதை 1-2 வீடியோவில் சிலர் தெரியாமல் பண்ணுறதுலாம் ஓகே. இந்த மாதிரி அதை பேசிக்காக கண்டென்ட்டுக்காக பண்ணுறதுங்கிறது எனக்கு பிடிக்கல. இதுதான் என்னோட இது மூலமாக சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, அதை ஜெய்சன் சொல்லுவார். ஒரு நேரம் நடுவராக உட்காந்து நடுவரெலாம் இல்லை, நடுவில் இருக்கிறதுனால நடுவர்னு சொல்லுவான். ஜோஸ் வந்துட்டு இப்போ நம்மளுக்காக சொல்லுவார் அடுத்து. இல்லை, ஆனால் இந்த வாட்டி என்ன சொல்கிறேன்னா, சொந்த கதை பேசக்கூடாது, டாப்பிக்கை மட்டும் பேசணும். எல்லாத்தையும் பேசிட்டு டாப்பிக்கை ஹெட்லைனை சொல்லி முடிச்சிடக்கூடாது. கொசு தொல்லலாம் சொல்ல பட்டு நடிச்ச போய் போட்டு நடிச்சிக்கலாம். நீ பேச சிரிக்கலாம், அவ்வளோ சிரிக்கலாம். எனக்கு பிடிக்காதது இவ்வளோதான். ஒருத்தவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் அதை பண்ணியே ட்ரெண்ட் ஆகணும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கட் பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் பேசுகிறது பிடிக்கலையா, என்ன ரெக்கமெண்ட் இந்த மாதிரிலாம் ஓகே, நான் பிடிச்சிருக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லையா நீங்கள்
என்னோட பொறுத்தவரை அதான். ஓகே ஓகே ஃபைனலாக இப்போ வந்து டேரக்டர் வந்து சொல்லி முடிப்பாங்க. சரி இப்போ டாபிக் என்னன்னா ஹவு டு பிகேம் ஃபேமஸ் இன் சோசியல் மீடியா. ஓகேவா, நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ, உனக்கு டிராயிங் வரும்னா டிராயிங்கு, இல்லை உனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டேலண்ட் ஆனால் பண்ணால் அவங்களுக்கு அதான் டேலண்ட், காமிக்கிறது தான் டேலண்ட்னா என்ன பண்ண முடியும்? அது டேலண்ட் கிடையாது, அது ஒரு திறமை தானே. அது ஒரு திறமை. பான்ங்கிறது விட்டு படம் நடிச்சு போ விட்டு படம் நடி போ எக்ஸ்பீரியன்ஸ்ல போடு. யூடியூப் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலாக பேசுகிறேன் சார். பான்ங்கிறது ஒரு வந்து ஆக்டிங் தான் சார். ஆமாம் சார், அங்கே போய் பண்ணுங்க சார், அதை இங்கே பண்ணாதீங்க சார். இது வந்து நிறைய குழந்தைகள் பார்க்குறாங்க, ஃபேமிலி பார்க்குறாங்க. யூடியூப் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் சார். அதை தான் சார் சொல்கிறேன், என்னோட வாதம் உங்ககிட்ட எனக்கு புரியல சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். யூடியூப் அக்செப்ட் பண்ணுறனால தான் இவங்க பண்ணுறாங்க. யூடியூப்காரன் வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு ஒரு ரெகுலேஷன் வச்சுருக்கான். ஓகே ஓகேவா, இப்போ ரீசெண்டாக யூடியூப் அப்டேட்டில் கொண்டு ஒரு இதுன்னா அது கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், கொண்டு வந்துருக்காங்க. ஆனால் இங்கே தமிழில் பேசுகிறாங்களா? ஏன் வீடியோ பிளாக் ஆகல? ஏன்னா அது கெட்ட வார்த்தைனே தெரியல. அது தெரியாததை வச்சு யூஸ் பண்ணுறதுங்கிறது தப்பாக இல்லையா? இப்போ சொல்கிறாங்க, நியாயமான கருத்து தான். சரி, ஏன்னா என் சைட்லேருந்து அது தப்புன்னு போனாதனால கேட்டேன். ஆனால் அங்கேருந்து வந்து இங்கிலீஷில் அது கெட்டாத கிடையாது. இப்போ நம்ம தமிழில் தேவாங்குன்னு சொல்கிறதையும் புண்ணாக்குன்னு சொல்கிறதையும் அது கெட்ட வார்த்தைன்னு எடுத்துக்கிடாதுன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ ஓகே, என்ன கண்டென்ட்னா உங்களுக்கு என்ன இருக்குதோ, உனக்கு என்ன வருமோ அதை வச்சு நீங்கள் போட்டோன்னா நீ ஃபேமஸ் ஆகலாம். அதை மட்டுமே பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இந்த சேனலில் இதுதான் டாபிக் அப்படின்னு சொல்லி பேச போகிறது கிடையாது. இங்கே நடக்கிறத வச்சு நாங்கள் வந்துட்டு நாங்கள் 3 பேர் பேசுவோம். இந்த 3 பேருன்றது 4 பேர் ஆகலாம், 5 பேர் ஆகலாம், சரியா? அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். ரேண்டம் டாபிக்ஸ் சொல்லப்போனால் என்ன வேணாலும் பேசுவோம். திடீர்னு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதா, அதை பற்றி பேசணும்னு தோணுதா, உட்காந்து பேசுவோம். இதுதான் இந்த சேனல். இதை வச்சு தான் பேசுவோம், இந்த டாபிக் வச்சு தான் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு நாள் ஒரு இதை பற்றி பேசுவோம். அது வந்துட்டு இன்னொரு விஷயம் 3 பேர் பேசுவோம், 2 பேர் பேசுவோம், 5 பேர் பேசுவோம், 4 பேர் பேசுவோம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி, நெக்ஸ்ட் அவருக்கு இன்னி முடிச்சுட்டு ரெடியாக இருக்கிறேன். ஏதாவது சொல்லுவான்னு எதிர்பார்க்க சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடன் விடைபெறுவது லிங்கா.